தமிழ் சினிமாவுல எத்தனையோ வில்லன்கள் குணச்சித்திர நடிகர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனா 6 அடி உயரம், மிரட்டலான மீசை, கம்பீரமான குரல், பார்த்த உடனே ஒரு ராஜநடை, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தா நம்ம மனசுல நிக்கிற ஒரே முகம் நடிகர் நெப்போலியன். இப்படியாப்பட்டவரோட வாழ்க்கையில தான் இப்போ ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அண்ட் இந்த செய்தியை கேட்ட திரை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள்லாம் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. நெப்போலியனோட சொந்த ஊர் திருச்சி மாவட்டம். ஒரு விவசாய குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்தாரு. திருச்சியில இருக்கிற செயின்ட் ஜோசப் கல்லூரியில தான் தன்னோட படிப்பை படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சதுமே அவரோட சொந்தக்காரரான பிரபல அரசியல்வாதி KNR அவர்களோட நிறுவனங்கள்ல சில காலம் வேலை பார்த்தார். ஆனா இவரோட உயரமும் அந்த கம்பீரமான தோற்றமும் இவரை சும்மா விடல. சினிமா வாய்ப்பு இவரை தேடி வந்தது. 1991ல பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த புதுநெல்லு புதுநாத்து படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு வில்லனா அறிமுகமானாரு நெப்போலியன். அந்த படத்துக்காக தான் பாரதி ராஜா இவருக்கு நெப்போலியன் அப்படின்னு பெயர் வச்சாராம். அண்ட் இவரோட முதல் படமே பிளாக் பஸ்டர் ஹிட். அதை தொடர்ந்து வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவரோட சினிமா கெரியரையே தலைகீழா மாத்தின ஒரு படம்னா அது 1994ல வெளிவந்த சீவலப்பேரி பாண்டி. நிஜ வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு கேரக்டரை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு. அதுக்கப்புறமா கிழக்கு சீமையிலே படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு அடுத்த சில மாசங்கள்லயே சீவலப்பேரி பாண்டி ஹீரோவா நடிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. அதுக்கப்புறமா எஜமான், ராயல் ஃபேமிலி, அசுரன், எட்டுப்பட்டி ராசா, சீனு என பல படங்கள் அவரோட நடிப்பு பேசப்பட்டது. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா மலையாளத்துல மோகன்லால்ல கூட நடிச்ச தேவாசுரம் படம் இன்னைக்கும் கேரளா ரசிகர்களா கொண்டாடப்பட்டு தான் வருது. இப்படி சினிமால உச்சத்துல இருக்கும் போதே மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு அரசியல நுழைஞ்சாரு. அதுக்காக திமுக கட்சியில இணைஞ்சி தன் அரசியல் பயணத்தை தொடங்கினாரு. 2001ல சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணி மயிலாப்பூர் தொகுதியில நின்று MLAவும் ஆனாரு. அதன் பிறகு 2009ல மக்களவை தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில நின்று MP ஜெயிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறமா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சரா பொறுப்பு வகிச்சாரு. சினிமா அரசியல் இரண்டிலுமே மிக உயரிய இடத்தை தொட்ட மிகச்சிலர்ல நெப்போலியனும் ஒருவர். இப்படின்னு அரசியல் சினிமான்னு நல்லா போயிட்டு இருந்த போதான் நெப்போலியன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு வந்தது. அவரோட மூத்த மகன் தனுஷுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ராபி அப்படிங்கிற ஒரு தசை நோய் பாதிப்பு இருந்தது தெரிய வந்தது. மகனுக்கு உலகத்தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும் அண்ட் அவன் சக்கர நாட்காலியில சுதந்திரமா நடமாடணும் அப்படின்றதுக்காக சினிமா அரசியல் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு குடும்பத்தோட அமெரிக்காவுக்கு குடிபெயர போயிட்டாரு. அண்ட் அங்கவும் சும்மா இருக்காம G1 டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு IT நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன் மகனுக்காகவும் அதே நோயால் பாதிக்கப்பட்ட மற்றவங்களுக்காகவும் திருநெல்வேலியில மயோபதி அப்படிங்கிற தசை சிதைவு நோய் சிகிச்சை மையத்தை தொடங்கி ஃப்ரீயாவே சேவைகளை செஞ்சுட்டு வராரு. இப்படி தன்னோட மகனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவில் போயிட்டு வாழுற நெப்போலியனை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.